தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொளியாக அமரர் மாவை சேனாதிராயா அவர்களின் மரணத்திற்கு பின் ஊடகங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தானது குடும்பத்தின் நிலைப்பாட்டுக்கும் தமிழரசு கட்சி மூத்த தலைவர்களுடைய கருத்துக்கும் முரண்பாடுகள் காணப்படுகின்றது. இதனால் தமிழரசு கட்சி சார்ந்த தலைவர்கள் முன்வைக்கும் கருத்துக்கள் மாவை சேனாதிராயா அவர்களின் குடும்பத்தினருக்கு பல்வேறு மன அழுத்தங்களையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்விடயம் தொடர்பாக மாவை சேனாதிராயா அவர்களின் சகோதரன் மாவை தங்கராசா அவர்களுடனான ஒரு நேர்காணலாக இன்றைய காணொளி அமைகின்றது. வணக்கம் மாவை தங்கராசா அவர்களே. வணக்கம். அண்மை காலங்களில் உங்களுடைய சகோதரனான மாவை சேனாதிராயா அவர்களின் மரணத்துக்கு பின் ஊடகங்களில் தமிழரசு கட்சி சார்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக உங்கள் குடும்பத்தின் நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கின்றது? இப்போது ஊடகங்கள் தனது ஊடக தர்மத்தை செய்யலை என்றது ஒரு குற்றச்சாட்டாக நான் வைக்கின்றேன். இங்கு தமிழரசு கட்சியின் உள்ள தற்சோமிய தலைவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று நேரடியாக கேட்காவிட்டாலும் நேரடியாக ரஷ்யா வைத்து கூப்பிட்டு அதை நடத்திக்கல நேரடியாக பொலியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு செய்தி பார்த்திருந்தேன். சிவிகே சிவஞானம் மாவை சேனாதிராயா பற்றி புகழ்ந்து பேசுறதும், தாங்கள் அந்த வீட்டுக்கு போய் தாங்கள் அப்படி ஒரு அவருக்கு எதிராக கதைக்க இல்லை, அவற்றை மனைவி தேநீர் அருந்தி தந்தார் என்று அந்த நல்ல விதமான கதைகளை சொல்லுகிறார். ஆனால் அதில் அவர்கள் கடைசி நாள் 26ஆம் தேதி என்ன பேசப்பட்டது, அது சரியா விளையாட்டு கதைக்கிறதுக்கு நான் இங்கே தெரியல. தமிழரின் அரசியல் குரல், தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு, தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம், தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன். தேநீர் வந்து திரு சிவிகே சிவஞானம் டாக்டர் சத்தியலிங்கமாக்கள் வந்து உரையாடின இதுகள் எங்களுக்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கின்றேன். ஒரு சத்தியலிங்கம் சரி, அவர்கள் எப்படி அன்னையை பயன்படுத்தினார்களோ இல்லாட்டி அவர்கள் எப்படி அவருக்கு எதிராக வேலை செய்தார்கள் என்றது இன்றைக்கு முக்கியம் இல்லை. இனி பொதுமக்கள் கூறுவதை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பியல. உண்மையை கண்டறியப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்லுறது எல்லாம் உண்மைக்கு புறம்பானது என்று நினைக்கின்றேன். 30 வருட காலமாக மாவை சேனாதிராயாவோடு பயணித்தவர் என்று சொல்கிறார். ஆனால் அவர் அந்த 30 காலம் பயணித்தவர்களாக இருந்தால் அவர்கள் எப்படி மாவை சேனாதிராயாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று மரியாதை தெரியாத திரு சிவிகே சிவஞானம் அவர்கள் இங்கே ஒரு பதிவொன்றை நான் பார்த்திருந்தேன் ஃபேஸ்புக்கிலே. அவர் நேரடியாக யாரோ ஒருவருக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். ஒரு தமிழிலே இழிவான வார்த்தைகளும் இவர் இந்த மாதிரி நடந்தார் சுமந்திரனை பற்றி சொல்கிறார் என்ற இதை நான் இப்பொழுது அதிலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதை கேட்டால் நீங்கள் பொதுமக்கள் இவர்கள் இப்படித்தான் செய்து ஒரு ஊடகத்துக்கு நல்ல மாதிரி சொல்லிக்கொண்டு தங்களிடையே உள் விவரங்களை மக்களோடு பேசும்போது இன்னொரு மாதிரி செல்ற முகத்தை காட்டுறது அதொரு அப்பட்டமான ஒரு அரசியல் நாகரிகமற்ற வேலை என்றது நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். இதுவெல்லாம் அவர் தவிர்க்கப்பட வேண்டியது. தமிழரசு கட்சியை வளர்க்கிறதுக்கு இப்படியான வார்த்தைகள் என்றும் உதவி செய்ய மாட்டாதென்றது இதில் நிறுவனமாகிறது. You know,
CVK சிவஞானம் அவர்கள் பதிவு செய்த இந்த அவருடைய பதிவை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். அவர் சொல்லுற ஒவ்வொரு சொல்லும் சுமந்திரனை உணர்ந்தது மாவை என்ற மாதிரியோ இல்லாட்டி சம்பந்தன் என்ற மாதிரியும், இவரோட சேர்ந்து இருந்த எனக்கு இவற்றை கள்ள இது தெரியும் என்றதும், அவருக்கு பாவிக்கப்பட்ட என்ற வார்த்தைகள் வந்து இவர் 30 காலமாக மாவையோட பயணிச்சிருக்கிறார் என்றது எவ்வளவில் இவர் அவரை நேசிச்சிருக்கிறார் என்றதுக்கு இது ஒரு ஆதாரம். புரிந்து கொள்ள முடியுது இவர் எப்படிப்பட்ட மனோநிலையோட மாவையோட பழகி இருக்கிறார். இதுல மாவையை பற்றி மோசமான வசனங்களை பிரயோகிக்கின்றார், மிகவும் கீழ்த்தனமான இழிவான சொற்பிரயோகங்களை பிரயோகிக்கின்றார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்படி இழிவான வார்த்தைகளை பேசுகிறதால மாவைக்கு உரிய வழியில் உள்ள மரியாதைகள், அவர் செய்த அர்ப்பணிப்புகள் மறைக்கப்படலாம் என்று அவர் நினைக்கலாம். அவர் இப்படி கதைக்கிறது எல்லாம் தான் மாவையற்ற தலைமை பதவியை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நகர்வாக நான் பார்க்கிறேன். அந்த நகர்வாக பார்க்கப்பட்டதின் பின்னணியில் பல குளறுபடிகள் இருந்தாலும் அவர் தலைவராக வர்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாளும் இந்த தமிழரசு கட்சியில் நீண்ட காலமாக இருந்து அறவழி போராட்டம் சரி எந்த போராட்டமாக இருந்தாலும் நடத்தப்பட்ட ஒரு தலைவனை தகுதி இல்லை என்ற ஒரு அடிப்படையில் இந்த பேச்சு அமைந்திருக்கு. இவர் ஒரு நாகரிகம் இல்லாத ஒருவர் மாதிரியும் சித்தரிச்சிருக்கின்றார். அவர் கள்ளன் என்ற மாதிரியும் களவு அந்த அந்த பாயிண்ட் அதுதான் தெரியலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நேற்றைக்கு இந்த பத்திரிகையாளர் கூட்டின கதைக்கிற கதைக்கும் மக்களே நீங்களே பாருங்க, இவர் எப்படியான ஒரு மனிதன், இவர் ஒரு பெரிய மனுஷன் என்று இவர் தன்னை காட்டிக்கொள்றதும், தான் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட நான் மாவையோட 30 வருடம் இருந்தவர் என்று சொல்லுறதுக்கும் அவர் இப்போ சொல்லுற சொல்லும் அங்கே பதிவிட்ட பதிவுகளையும் பார்த்து நீங்களே புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் இப்படி சொல்றது எல்லாத்தையும் வன்மையாக எங்களோட குடும்ப ரீதியாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த CVK சிவஞானத்தின் கருத்தின்படி இந்த மாவை ஐயாவின் மரணத்துக்கு பின் குடும்பத்துக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஒரு மாறுபட்ட கருத்துருவாக்கம் இல்லை என்றும் ஒரு சுகமான உறவு நிலை காணப்படுவதாகவும் கூறுகின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இவர்கள் சுமூகம் என்று கதைக்கிறதும், ஒற்றுமை என்று கதைக்கிறதும், ஜனநாயகம் என்று கதைக்கிறதும் இவர்களுடைய நடைமுறையை இப்போ பார்த்து வேண்ட இதோட நாங்கள் புரிகிறோம். மக்கள் என்னை விட இந்த மக்கள் நல்லா இவர்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் பார்க்குற இணையதளங்கள் சரி, ஃபேஸ்புக்குகள் சரி, அதில் வர்ற செய்திகள் வந்து இவர்களை பற்றித்தான் விமர்சிக்கிறார்கள். வழியா மாவேரே ஒரு சிலர் வந்து இவர் தகுதி இல்லை அது இதண்டுக்கு எழுதியிருக்கு. இவர்களுடைய பின்னணி தான் அந்த அதிலே மாவேரை சில பேர் கூடாமல் கதைச்சதுக்கு காரணம். ஆனால் இப்போ இவர் சொல்லுற கதைகளுக்கும் அந்த பேனர்ஸ் பிரச்சனை அது ஒரு முக்கியமான இஷ்யூவாக வெளிவந்து கொண்டு இருக்குது. நானே அதை பார்த்திருக்கின்றேன். அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் இந்த மத்திய குழுவில் இருந்தவர்கள் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அவர்களிலே ஒரு தூசு கூட பட இல்லை. என்ன நான் கூட எனக்கு அவர்களை எதிர்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தவனை நாங்கள் மாவை சேனாதராஜா எப்படி எல்லாரோடையும் அன்பாகவும் இதாக நடந்து கொள்கிறாரோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாரையும் நடந்து கொண்டோம். தெரியல, அதால தான் எல்லாரும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த அஞ்சலி செலுத்தி விட்டு வர பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேர்ந்தபடியாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஓட்டு கொண்டிருக்கிறோம். என்ன அன்றைக்கு பாதுகாப்பு இல்லையாண்டியோன்னா இவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றதுக்கு என்ன அடிப்படையில் கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு புதிரான கதையாக இருக்கு எங்களுக்கு இதில் கேட்கறது. ஏன்னா அதுதான் முடிஞ்சுது. நீங்கள் ஃபியூனலுக்கு வர்றதுக்கு இதுதான் அச்சுறுத்தல் என்று சொன்னால் முதல் நாள் வந்த நீங்கள் அடுத்த நாள் என்ன அச்சுறுத்தல்? எங்களை பொறுத்தளவில் நீங்கள் அரசியல் செய்யுங்கோ. ஸ்ரீதரன் இல்லாட்டி கஜேந்திரகுமாரை பற்றி கூட அதில் எழுதி இருக்குது. உங்களுடைய அரசியலை வெளியில் வச்சு கொள்ளுங்க. நாங்கள் ஒரு உயிர், எங்களுடைய ரத்தம் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கையில் நீங்கள் இந்த மாதிரியான தொடர்ச்சியான அரசியல் செய்து எங்களுடைய குடும்பத்துக்கு தொடர்ந்து நீங்கள் சரியான மன உளைச்சல் அண்ணாக்கு செய்த நீங்கள் எல்லாம் எங்களுக்கு மனதில் இருந்தாலும் கூட இது தொடர்ந்தும் இது போய்கொண்டிருக்கிறதா இருந்தால் நீங்கள் வழக்கு போடலாம், போலீஸை அனுப்பலாம்.
அது உங்களோட பிரச்சனை. ஆனா இப்ப உங்களுக்கு எதிராக நானே நீதிமன்றம் போய் வழக்கு போடுற அளவுக்கு வைக்காதேங்க. இதோட நிறுத்தி கொள்ளுங்கோ. அதை நான் வன்மையாகவும் சொல்லுறேன். ஆனால் எங்களையும் அன்னார் மாதிரி மன மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறதும், இப்ப நான் இங்கே இருப்பேன், நாளைக்கு நான் வெளிநாடு போயிடுவேன். ஆனா அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குடும்பத்துக்கு நீங்க நல்ல வேலை செய்ய வேணுமா இருந்தால் இந்த மாதிரியான கீழ்த்தரமான பொலிசி அனுப்புறது, பேனர் கட்டினவன் பிடிக்க அதை போய் நீங்கள் பிடிக்குங்க ஒரு பொலிசை வச்சு. ஏன் இந்த வீட்டுக்குள்ள குடும்பத்திலே அவர்கள் இறந்த வீட்டிலே அவர்கள் எவ்வளவு சோகமான, உங்களுக்கும் இறப்பு வரும், அதுல நீங்கள் இதோட உணர்வு காலம் வரும். இப்ப உணராத நீங்கள் உங்களுக்கு இறப்பு வரைகளை நீங்கள் காலப்பற்றதுக்கு இருக்கிறவன் பார்க்க போறதும் இல்லை. ஆகையால நீங்கள் ஒரு மென்போக்கா நடந்து கொண்ட மாவை சேனாதராயா வீட்டுக்கு நீங்கள் திரும்பவும் அழுத்தத்தை கொடுத்து இருக்கிறவையே மன உளைச்சலாக்குறது அவருக்கு செய்கிறது துரோகம் என்றுதான் நான் சொல்லுவேன். என்ன நீங்கள் இனிமேல் மாவையற்ற பேரை சொல்லி கூட நீங்கள் பிரச்சாரத்தை நிப்பாட்டுங்க. என்ன சரியல்லோ, அவற்றை சரித்திரம் முடிஞ்சுது. அவர் தலைவராக இருந்த காலத்துல நீங்கள் யாரும் அவருக்கு மதிப்பளிக்க இல்லை. அவரை ஒரு தலைவராக மதிக்காமல் விட்டு இன்றைக்கு செத்தா போல அவர் அந்த வீரன் இந்த வீரன் என்று மாவீரன் என்று கதைச்சு அவரை வச்சு நீங்க அரசியல் செய்கிறதும் அதை நிறுத்தப்பட வேணும். அதுதான் எங்களுடைய நிலப்பாடு. குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் விடிஞ்சா நித்திர கொண்டா நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். அவர் இறந்தவர் அண்ணராக இருக்கலாம், அவர்களை பிரிஞ்சிருக்கிற பிரிவுன்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நீங்க அரசியலை செய்ய நினைக்கிறீங்க, நாங்க பிரிவை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறோம். என்ன அவர் இன்னும் வாழ்ந்திருக்கலாம்ன்றதுதான் என்னுடைய இது. மாவை சேனாதிராயா ஐயா அவர்கள் மிகவும் ஒரு மென்போக்கான மனநிலையில் கடந்த காலங்களில் செயற்பட்டிருக்கின்றார். இந்த மென்போக்கான மனிதரோடு ஏன் இந்த தமிழரசு கட்சி தலைவர்கள் கடந்த காலங்களில் ஒரு ஒத்துப்போக முடியாத நிலை காணப்பட்டது? தமிழரசு கட்சி தலைவர்கள் நடந்து கொண்ட விதம் மாவை சேனாதிராயா அவர்களின் மனதை கடுமையாக புண்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை மனம் குலைய வைத்திருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? மாவையண்ணா மென்போக்கான ஆளுன்றபடியாக தான் இவைக்கு அவர் மீது சவாரி செய்யக்கூடியதாக இருந்தது. அவர் ஒரு கடுமையாக எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனிதராக இருந்தால் இன்றைக்கு பேசுகிறவர்களோட கட்சியில் இருந்திருக்க முடியாது. அதுக்கு உதாரணம் இப்போ இந்த கட்சியில் தெரிவுகள் செய்யப்படுகின்ற நேரங்களிலே கூட அவர் மென்போக்கத்தான் கடைப்பிடித்தவர். சாவகச்சேரியை சேர்ந்த அருந்தவ பாலன் என்ற விஷயத்தில் கூட நான் வந்து பார்த்திருந்தேன். அந்த பதிவுகளும் என்னட்ட இருக்குது. அண்ணாக்கள் அவரை பதிவு செய்யப்பட்ட போது சயந்தன் அவர்கள் சுமந்திரனாக்கள் அதை மாற்றி வேறு ஆளின் பேரை போட்டதிலேயே மென்போக்கான மாவை சேனாதிராயாவுக்கு குழப்பம் வந்தது. என்ன அவர் இப்படி ஒவ்வொரு தேர்தலிலையும் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல், இது எல்லாத்திலையும் அண்ணர் ஒரு மென்போக்காளர் என்ற இதில் இருந்தபடியாத்தான் அவர் கொடுக்குற தரவுகளை கூட அவர்கள் அதில் கையில் எடுத்து அவர்களை உள்வாங்காமல் வெட்டி அந்த பேர்களை புதிதாக ஒவ்வொருத்தரை குழந்தை நுழைக்கிறதெல்லாம் எல்லாம் அவர் என்னோட அண்ணா கலந்துருக்கு. நான் கேட்டதுக்கு அவர் கலந்து இப்படித்தான் கொண்டு போய் எதண்டாலும் அதை வெட்டி எல்லாம் இப்படி செய்கிறாங்களன்ற பதிவை கூட அண்ணா பல முறை சொல்லி இருக்கிறார். என்ன அப்போ இன்றைக்கு மாவியார் நல்லவர், வீட்டில் வந்தால் இப்படி குடும்பமே அனுசரிக்குது, தங்களை தேத்தண்ணி தந்து அனுப்பினார்கள். அது அவர்களுடைய மாவை சேனாதிராயா குடும்பம் இல்லை, எங்களோட குடும்பமும் வீட்டுக்கு வந்தவர்களை அனுசரித்து அவைகளை வரவேற்று செய்கிற பழக்கம் சிறு வயதில் எங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் நாங்கள் வளர்ந்தது அந்த மாதிரி தான். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இன்றைக்கு அப்படி ஒரு இது இருக்குன்னு சொன்னால், அப்படி நடந்தவரை நீங்கள் எப்படி மரியாதை செலுத்தி அவரை கட்சிக்குள்ளே வச்சு அவரை வச்சு நீங்கள் ஏன் மக்களுக்கு ஒரு திரளாக வழிநடத்த முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இந்த இவர் கேட்ட உளவியலாளர் கேட்டதுக்கு பதிலும் இதுதான். மென்போக்கான ஒரு ஆளை வச்சு உங்களுக்கு அரசியல் செய்ய முடியாது. நீங்கள் இந்த கட்சிக்குள்ள உள்ளவர் பல மனோநிலையை கொண்டவர்களை கொண்டு நீங்கள் எப்படி இந்த கட்சியை வழிநடத்தி சென்று ஒரு கட்சியாக ஒரு பழமை வாய்ந்த
கட்சியை முன்னெடுப்பீர்கள் என்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான். என்ன தெரியல. இதுதான் அண்ணாவுக்கு இவை செய்கிற மரியாதை என்றது. அவர் உயிரோடு இருக்கைகளே அவருக்கு ஒரு மரியாதை செலுத்த தெரியாதீங்கள். சித்தா போல மரியாதையை தேடி அவருக்கு அஞ்சலி செலுத்த முடியல, பயப்படுத்திட்டாங்க, ஒட்டிட்டாங்க போஸ்டர்லன்ட்டு சும்மா தப்பான கதைகளை சொல்லி நீங்கள் தப்பிக்க நிற்கிறது. அது எங்களுக்கு மனவேதனை தான். உங்களுடைய நிலைப்பாடு, கட்சியின் நிலைப்பாடு, இந்த கட்சிக்குள்ள இருந்த தவறுகளை மக்களுக்கு புரிய வைக்கிறது, அது உங்களுடைய வேலை. நான் அரசியலில் நீண்ட காலமாக இருந்து ஒதுங்கிட்டோம், வெளியில் போயிட்டோம். இந்த கட்சியில் நடக்கிறத நாங்கள் விமர்சனங்கள் சில பேரோட பேசுகிறது. இப்போ சிவிகே சிவஞானத்தோட நான் நீண்ட காலமாக தொடர்பில் இருந்த நான் நல்ல நட்பாக தான் நாங்கள் பேசுவோம். அண்ணா இப்படி செய்கிறார்ன்றதை அவரையும் சொல்லுவார், நானும் சொல்லுவேன். சுமந்திரனை பற்றி இவர் விமர்சித்த காலங்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு தனக்கு தலைவி பதவி வேணுமென்றதைக்காண்டி மாவை சேனாதராயாவை குதர்க்கமாக பேசின இந்த பதிவு, அவர் இப்போ நடந்து கொள்வதும் முன்பு எப்படி நடந்து கொண்டார் அவருடைய அன்பான்றதுக்கு இது ஒரு உதாரணமும் இது ஒரு நல்ல பதிவும் என்றதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அமரர் மாவை சேனாதராயா அவர்களின் மரணத்தை வைத்து தமிழரசு கட்சி தலைவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள். இவ்வாறான ஒரு கருத்து நிலை சமூகத்தில் காணப்படுகின்றது. மாவை சேனாதராயா அவர்களின் மரணத்தை வைத்து தமிழரசு கட்சி தலைவர்கள் சிலர் அரசியல் செய்கிறார்கள். அது சரியான கேள்விதான். இது இன்று நேற்றில் இதுதான் தமிழரசு கட்சியாக இருக்கலாம், இந்த கட்சியாக இருக்கலாம். ஒரு கட்சியில் ஒரு கசப்பான நிகழ்வு இருந்தால் அதை வைத்து அரசியல் நடத்துகிறவையும் இருக்கிறோம். தங்கள் சார்ந்த விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக பேசி அரசியல் செய்தவையும் இருக்கிறோம். இன்றைக்கு அண்ணா இறப்புக்கு பிறகு இங்கே நான் ஒவ்வொரு இணையதளங்கள்லையும் பார்த்தால் ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தரை பற்றி விமர்சனம் செய்கிறதும், ஊடகவியலாளர் அதை திரிச்சு எழுதுறதும், ஸ்ரீதரன் அணி, கருப்பு சட்டை போட்ட அணி, கஜேந்திரகுமார் அணி, இது எல்லாம் நுழையுதண்டு சொல்லி ஒரு அதை என்னன்னு சொல்றது, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தங்களுடைய அரசியல் தாங்கள் விட்ட பிள்ளைகளை மறைக்கிறதுக்காண்டி இந்த விதமான குற்றச்சாட்டுக்களை வைக்கணும்ன்றது நான் தெளிவாக அறிகிறேன். இதுதான் உண்மை. இப்போ இவர்கள் இன்றைக்கு தேர்தலில் தோற்றபடியால் அவர்கள் இடைஞ்சல் செய்கிறார்கள். இப்போ பொதுவாக ஸ்ரீதரனுக்கு அடுத்த அதிரடி நடவடிக்கை இருக்குது, தெரியலாம். அதை மையமாக வைக்கும் இவர்கள் இப்படியான கருத்தை செய்யலாம். ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள் மக்களிடையே மேல் ஈடுபடாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அமர் மாவை சேனாதராயா ஐயா அவர்கள் ஆஸ்பத்திரியில் மரணமடைந்த பின்னர் அமரர் சேனாதராயா அவர்களுடைய உடலை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பொறுப்பேற்று அது தமிழரசு கட்சி சார்பாக அந்த பொறுப்பேற்பு நிகழ்வு நடந்ததாக கருத்துக்கள் கூறப்படுகிறது. இது அவருடைய குடும்பத்துக்கு சில அவமானங்களையும் சில ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக அறிய முடிகின்றது. இந்த ஸ்ரீதரன் அவர்கள் தான் மாவை சேனாதராயா அவர்களின் பூத உடலை பொறுப்பேற்றதற்கான காரணங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றது? இது ஒரு சிரிப்பான கசப்பான தான் நான் பார்க்கிறேன். மாவை சேனாதராயாவுக்கு சொந்த பந்தம், சகோதரம், பிள்ளைகள் என்று எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் ஒன்று, நான் ஸ்ரீதரன் அண்ணா சிவமில்லாமல் இருந்த நேரத்தில் எல்லாம் முழு நேரமாக நின்று கடைசி பிரேதத்தை கொண்டு வந்து வீட்டில் மட்டும் அவர் உதவி செய்தவர். அவருக்கு முதற்கான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் அந்த உடலை தான் பொறுப்பேற்றேன் என்று சொல்லியிருக்கிறேன். அது எங்களுக்கு அவமானம் குடும்பத்துக்கு. அந்த செலவுகள் எல்லாம் தமிழரசு கட்சி பார்த்ததா அல்லது நீங்கள் பார்த்த நீங்கள் அந்த செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள்? அது நாங்கள் மற்ற வேலை செலவு பார்க்குற வேலை எங்களுக்கு இருக்காது. நாங்கள் வசதியாக இருக்கின்றோம். அடுத்தது 3 லட்சம் ரூபாவை அங்கே பேசின போது நாங்கள் சொன்னோம் நாங்கள் தன்ற மாட்டது. மற்றது பொடியை இதன்றது ஒரு கட்சி தலைவரும் அவையில் தன்று இல்லை, பிள்ளைகள் தான் அதுக்கு சைன் பண்ணி வெளியில் எடுத்தது. நானும் அதில் நின்றேன். ஆனால் சிறிதரன் எங்களோட வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் என்ற இதில் இருந்தார், பேசினார், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்காண்டி தான் அதை பொறுப்பேற்றார் என்றால் மாவியோட அனாதை அந்த பிணத்தை தான் பொறுப்பேற்ற மாதிரி தான்
எல்லாரும் கருதினும் நானும் கருதுறேன். என்ன அது நான் ஏற்க முடியாது. ஸ்ரீதரன் பொறுப்பேற்றார், அதை கொண்டு போய் அங்கே செய்தார் என்றார். ஆனால் ஸ்ரீதரன் வந்து நின்றார், மேலாக முறையில் எல்லாம் செய்தார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு நன்றி திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன். என்ன அன்றைய செலவுகள் எல்லாம் நீங்கள் தான் செய்தது, கட்சி செய்யவில்லை. ஸ்ரீதரன் செய்ய ஸ்ரீதரன் அப்படி சொல்லவும் இல்லை, நான் தான் செலவு செய்தாள். இந்த ஊடகங்கள் எப்படி விமர்சிக்கிறது, இந்த கட்சிகள் எப்படி பிளவை ஏற்படுத்தலாம் என்றால் நான் ஸ்ரீதரன் அதை சொல்லி இருக்கலாம். அது அவர் அரசியலுக்காண்டி சொல்லினாரோ சொந்த இதில் சொன்னாரோ அதை நான் விவாதிக்க வரையில். இன்றைக்கு நாங்கள் மனதளவில் நல்லா பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் நான் இப்போ 2-3 நாளைக்கு வேறு தெளிவாக இருக்கிறேன். வேறு கருத்துக்களுக்கு நேரம் நான் சொல்ல வேண்டிய குடும்பஸ்தன் என்றதில் நாங்கள் சொல்ல வேண்டும். யாரும் மாவைன்ற ஊத உடலுக்கு என்ன நடந்தது அதை பொறுப்பேற்றோம் அல்லது அதை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய போகிறோம் என்றதை நான் அனுமதிக்க மாட்டேன். மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்கள் மாவை சேனதரையா ஐயா அவர்களின் வீட்டுக்கு வந்து அனுதாபம் தெரிவிக்க வந்தபோது வீட்டில் இருந்த குடும்ப அங்கத்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களோடு ஒரு மோசமான கருத்து பரிமாற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது? அப்படி அவர் வந்தபோது உங்களுக்கும் அவருக்கும் உடைய முரண்பாடுகள் ஏற்பட்டதாக கூறப்படுவதில் உண்மை இருக்கின்றதா? நல்ல கேள்வி. ஆனால் சாணக்கியன் வந்து திடீரெனத்தான் வந்தார். நான் ரூமில் இருக்க வெளியில் வந்த டைம் அது யாருக்கும் அறிவிக்கப்படாமல் வந்தது. சுகிர்தன் மூலமாக அவர் தான் அழைத்து வரப்பட்டார் என்றது தெரியும். ஆனால் நாங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே டக்குனு வந்து எடுத்தோடனே நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் நாங்கள் அவரை வெளியேற்றவோ அவரை கண்டிக்கவோ ஏற்கனவே நாங்கள் குடும்பம் வருதன் நாங்கள் வந்த அஞ்சலி செலுத்துறவைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கூடாது என்ற நிலப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருந்தோம். எவ்வளவுதான் அவர்கள் குற்றவாளியோ எதுதான் பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு வந்தவர்களை வெளியிலே அனுப்புகிற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. ஆகையால அவர் கதைக்கு முடிஞ்சா போலதான் சாணக்கியன் வீட்டு படியிலிருந்து இறங்கினா போகிறேன் சாணக்கியன் இல்லம் என்று மறைத்து கேள்வி கேட்டது நான் தான். அது என்ன கேள்வி என்று சொன்னால், மாவை சேனாதராஜா வீடு உண்மை எப்படி கௌரவமாக நடத்தி இன்றைக்கு வாசல் வரையும் விட்டிருக்கிற, ஆனால் நீ கூட்டத்தில் மாவை சேனாதராஜாவை ஒரு கூடாத இதில் வந்து நீ எங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கள், நீங்கள் அதில் ஏற இயலாது, நீங்கள் எங்களோட இருங்கோ என்ற ஒரு தலைவரை பார்த்து ஒரு வழிபோக்கன்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த இது இருந்தது. அந்த இது அதை நான் அவரை கேட்டேன், ஏன் எப்படி சொன்னான்டா ஒன்றும் பறையாமல் முடித்தபடி நின்றேன். இப்போ அடுத்த கேள்வி நான் சொன்னேன், இப்படி பத்திரிகைகளில் டிவியில் இதில் தமிழரசு கட்சி அழிகிறதுக்கு மாவை சேனாதராஜா தான் காரணம் என்று சொல்லி இருக்கிறான்ட. அதெல்லாம் சும்மா போட நான் சொன்னேன், உனக்கு நாங்கள் வந்த பதிவை நட்டு எல்லாமே நட்ட டாக்குமெண்ட்ரியாக வச்சிருக்கிறேன், நான் உனக்கு அதை அனுப்புகிறேன். ஆனால் இது தொடக்கம் இல்லை, இது ஒரு தொடக்கம் என்ற கதையைத்தான் சொன்னனே வழியா. வேறு சாணக்கியனோட நாங்கள் எந்த பிரச்சனையும் படையில, சாணக்கியனை வேறு விதத்தில் பேசவும் இல்லை. ஆனால் இதில் நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டதென்றெல்லாம் இந்த செய்திகள் வருகுது. இப்படியான இந்த செய்திகளை ஊடகங்களோ இல்லாட்டி இணையதளங்களோ பரப்புறதை முதல் நிப்பாட்டவன். ஆனால் இது தமிழரசு கட்சிக்கு உள்ளே இருக்கிறவர்கள் தான் இவ்வாறான செய்தியை பரப்புகின்றார்கள். கண்டிப்பாக அவர்கள் தான் செய்கிறார்கள். இதை ஒரு குழப்பி இன்னும் மோசமான நிலைமைக்கு இந்த தமிழரசு கட்சியை கொண்டு போகிறதுக்கு முயல்கிறார் என்றது இப்படியான இணையதளங்களிலே சுகிர்தனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். சுகிர்தனை தவிர அங்கே வேறு யாரும் இருக்கவில்லை. அவர் தான் இந்த இதை செய்கிறார் என்று கதைக்கிறார்கள். நான் அவரை நேரடியாக கூட நீ யாரை கட்டிஞ்ச குடிக்கணும் என்ற கேள்வியும் அவரை கூட்டி பேசியிருக்கிறேன். அவரை பேசின மாதிரி சாணக்கியன் அவரை கூட நான் பேசல, தெரியல. கருத்தும் சொல்ல சுகிர்தன் வீட்டு பிள்ளை என்னோடையா நீங்கள் சுகிர்தனோட அப்படி அவர் வந்து இன்றைக்கு நேற்று அவர் நீண்ட காலமாகவே மாவையார் வீட்டில் சாப்பிட்றது, அண்ணன் சார் ரெண்டு வர்றது. அப்போ அண்ணன் எல்லாருமே நம்பிக்கை வச்சிருந்தாரே வெளிய, நம்பிக்கையான நடக்கிறவர்களை புரியாமல் நடந்திருக்கிறார்ன்றது இன்றைக்கு அவர்களுடைய செயலை. நாங்கள் அண்ணன் மாதிரி இருக்கல, எங்களுக்கு நாங்கள் பல இன்டெலிஜென்ஸ் இதோடு எங்களுக்கு இவைகளை புரிஞ்சு கொள்ள முடியாது. என்ன ஆனால் சிவிகே சொல்கிற கட்சிக்கு வெளியால் இருக்கிறவர் தான் கட்சிக்குள் பிரச்சனையை உருவாக்குகின்றார்னு சொல்கிறார். ஆனால் கட்சிக்கு உள்ளுக்கு இருக்கின்றவர்கள் தான் இந்த கட்சியை அவமானப்படுத்துவதும், மாவை சேனாதராயா ஐயா அவர்களின் மரணத்தை அவமானப்படுத்துவதும், கொச்சைப்படுத்துவதுமான செயற்பாடுகளை கட்சிக்குள் உள்ளிருப்பவர்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நல்ல விஷயம், அது கண்டிப்பான விஷயம் தான். அது
நானும் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வெளியில் உள்ளவன் வந்து இங்கே அரசியல் செய்கிறதுக்கு இடம் இல்லாத ஒரு இறப்பு வீடு என்ன. இவர்கள் தான் இதை பெருசாக்கி உள்ளுக்கு இருக்கிற மிச்சத்தை ஆக்களையும் வெளியிலே போட வேணுமென்று யோசிக்கணும். என்ன வேறு ஆக்களை வச்சு நீங்கள் அப்படி செய்யும் கொண்டு. ஆனால் இப்போ கஜேந்திரகுமாரை கூட இதுக்குள்ள இழுக்கிறேன். கஜேந்திரகுமாருக்கு ஒரு படையும் இல்லை, கரப்புடைய அணியக்கூடிய இதுவும் இல்லை. அவர்கள் ஏன் அவரையும் சேர்த்து எழுதியிருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் ஸ்ரீதரனும் அவரும் ஒரு காம்ப்ரமைஸ் இந்த அரசியல் தீர்விலே ஒற்றா உட்படுறதுன்றது கட்சிக்குள்ள உள்ளவர்கள் மேலானாக்கள் கஜேந்திரகுமாரோட பேச்சுவார்த்தை ஸ்ரீதரன் நடத்தி போட்டார் என்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. இவரையும் கதைக்கணும் கட்சிக்குள்ளே என்று திரு சி.வி.கே. சிவஞானம் கூட நான் ஒரு இதில் பார்த்தேன். ஸ்ரீதரன் கதைச்சாலும் கட்சி அதை ஆலோசித்து அதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படணும், தங்களுடைய வந்து பேச வேணும் என்ற கதையை ஒரு கட்சி சொன்னதை பதிவு பார்த்துருக்கு. ஆகையால இந்த மிதவாதமற்ற கட்சியில் உள்ள மத்திய குழு உறுப்பினர்கள் அவர்கள் தங்களுடைய அடுத்தடுத்த தேர்தல்களிலே தாங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்றதுக்காண்டி ஒரு குரூப்பாக வேலை செய்கிறதுன்றது தெரியுது. ஆனால் இப்படி குரூப்பாக வேலை செய்துதான் இன்றைக்கு இருந்தவர்களையும் இழந்திருக்கின்றோம். தமிழரசு கட்சி கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு ஒழுங்கான மனநிலைக்கு எல்லாரும் பெற வேணும், எல்லாரையும் அரவணைத்து போக வேணும். மாவை சேனாதராஜா விட்ட பணியை நீங்கள் இன்றைக்கு அவரை பிரிச்சா கதைக்கிறீங்கள் இறந்தா போது. அவர் இருக்கும்போது இந்த கௌரவம் அவருக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு சரி இறந்தா குறையும் அவற்றை இதை பற்றி நல்லா சொல்றீங்கள். அவர் எதிர்பார்த்த அந்த புனிதமான இந்த அரசியல் நகர்வுகளை நீங்கள் தொடர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக எடுக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய கருத்து. என்ன இந்த மாவை சேனாதிராஜனுடைய மரணங்கள் தொடர்பாக வெளிவருகின்ற கருத்துக்கள் இதை வெளியில் இருக்கின்றவர்கள் தான் பிரச்சனைப்படுத்துவதாக சி.வி.கே. சிவஞானம் கூறுகின்றார். ஆனால் ஊடகங்களோ கட்சிக்கு வெளியில் இருப்பவர்களோ இதை பெரிதாக செய்வதாக தெரியவில்லை. கட்சிக்குள் உள்ளிருக்கின்றவர்கள் தான் தங்களுடைய சுயநலன்களுக்காகவும் எதிர்காலத்தில் தங்களுடைய கட்சிக்குள் இருக்கின்ற தலைவர்களோடு நட்பெயரை ஏற்படுத்துவதற்காக சில முரண்பாடான மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இதில் உண்மையாக யார் மீது இந்த குற்றங்களை சுமத்த வேண்டும்? வெளியில் இருக்கின்ற கட்சிக்காரர் மீதா, அல்லது ஊடகங்கள் மீதா, அல்லது கட்சிக்குள் உள்ளிருக்கின்றவர்கள் மீதா இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக பொருந்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது ஒரு சிரிப்பான கசப்பான ஒரு இதாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். வெளியில உள்ளவன் வந்து ஒரு இதில் ஈடுபடுறான் என்று சொன்னால் இன்றைக்கு தங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி போலீஸில் என்ட்ரி போடுற அளவுக்கு போனவர்கள் இந்த இதுவரை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் என்று இல்லை. இன்றைக்கு இந்த புலனாய்வு, யாழ்ப்பாண புலனாய்வுன்றது யார்? அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட புலனாய்வா என்றது ஒரு முதல் கேள்வி. அதுக்கு பிறகு நான் இந்த கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். இதை இந்த இலங்கை அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவு ஏற்றுக்கொண்டிருக்கிறதா, இல்லாட்டி அந்த புலனாய்வும் இவர்களோட சேர்ந்து வேலை செய்கிறதா என்ற ஒரு மாபெரும் ஒரு கேள்வி எனக்கு இருக்கின்றது. என்ன இதை அரசாங்கத்தில் இதுக்கு எதிராக இந்த புலனாய்வுக்கு எதிராக நாங்கள் ஒரு வழக்கை போட்டால் அது ஒரு சரி பொருத்தமாக இருக்கும். இதை விட்டுட்டு கட்சிகள் உள்ளவங்களுக்கு எதிராக நீங்கள் திரும்ப வழக்க போட்டு பூச்சாண்டி காட்டுறது இதெல்லாம் ஒரு அரசியல் நகர்வுக்கு ஏற்ற ஒரு விஷயமாக நான் கருதவில்லை. மற்றது நீங்கள் அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டதை பார்க்க போனால் கட்சிக்குள்ளே இருக்கிறவைக்கும் வெளியில் உள்ளவர்களுக்கும் உள்ள இது ஒரு காலமும் வெளியில் உள்ளவன் இந்த இணையதளங்களில் ஈடுபட்டதாக நாங்கள் அறிந்தளவில் இல்லை. இது வந்து கட்சிக்கு உள்ளவை ஒருவர் சிறுதரனை பிடிக்காதவையோ இல்லாட்டி சி.வி.கே. சிவஞானம் அவர்களை பிடிக்காத சுமந்திரனை பிடிக்காதவர்கள் தங்களுக்குள்ளே அடிபட்டு சின்ன பின்னமாக போய்கொண்டிருக்கிற வழியா தங்களுடைய ஊகத்தில் வந்து ஊடகத்துக்கு மறுமொழி சொல்றது ஒரு அப்பட்டமான ஒரு தவறான கருத்துக்கள். என்ன சரி பழைய தேசியவாதிகள் 30-40 வருஷம் இருந்ததுன்னு தான் சொல்லுறீங்க. ஆனால் வேறு இப்போ நடக்கிறவர்கள் இப்படி ஒரு கடைசி ஒரு தங்களுடைய சேவையிலே தாங்கள் ஆற்றியிருக்கிற அந்த தன்மை வந்து இப்போ அவர்கள் நடந்து கொள்வது இவர்கள் எல்லாம் இதுக்கு முற்றுமுழுதாக ஒரு கட்சியை நேசித்து அர்ப்பணித்தார்களா இல்லாட்டி பொழுதுபோக்குக்கு வந்து நடத்தினார்களா என்ற கேள்வியும் எனக்கு இருக்குது. ஆகையால சும்மா கண்ட எல்லாரையும் அவர் அப்படி செய்தார், இந்த கருப்பு பூனையும் கருப்பு உடப்பு போட்டவங்களெல்லாம் எல்லாம் ஒரு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஏன்
மாவேற்ற வீட்டுக்கு பேனர் கட்டுறவனுக்கு போலீஸில் விடலாம். இந்த புலனாய்வு இப்படி எழுதுற புலனாய்வு யாழ்ப்பாண புலனாய்வுன்றதையே போலீஸ் பிடிச்சி விசாரிக்கலாம். இது யார் இந்த செய்தியை சொன்னது, யார் விட்டதென்று பிடிக்கிறவர் தூரம் போக வேண்டிய இது இல்லையா? இந்த 19 பேர்ட்ட பெயர் பட்டியல் வெளியிட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கப் போவதாகவும் மத்திய சபை கூட்டத்தில் இது சம்பந்தமாக ஒரு தீர்மானங்கள் எடுக்கப் போவதாகவுமான ஒரு கருத்து உருவாக்கம் மறைமுகமாக சிவிகே சிவஞானம் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதை வெளியிட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்குவது தொடர்பாக வெளியிடப்பட்ட கருத்துக்கு உங்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது? இது என்னுடைய வேலையும் இல்லை, பொதுமக்களின் வேலையும் இல்லை, அவர்களாவே ஏற்படுத்தி கொண்ட இது. 18 பேரை ஆதங்கம் தமிழக கட்சியோ இல்லாட்டி ஆதரவாளர்கள் ஒருவர் 2 பேர் இல்லை, எத்தனை ஆயிரம் பேர் வைக்கணும். ஒரு கட்சி ஒரு நல்ல கட்சிக்கு எதிராக வேறு முடிவெடுக்கணும் என்றால் அவங்களை எதிர்த்து இருக்கலாம். ஆனால் இதே ஒருவர் மீதோ இருவர் மீது குற்றத்தை சாட்டி இவர்களை கண்டுபிடிக்கிறது, எத்தனையோ புலனாய்வு தகவல்கள் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்க தெரியாத புலனாய்வு பிரிவு இதை கண்டுபிடிக்க போறாங்க. உங்களுக்கு ஒரு அளவில் தெரியும் தானே இது யார் வெளியிட்டார். நேரடியாக சிவிர்மன் அங்கே என்ன பொடி எரிக்கிற இடத்துல கூட அதில் கட்டப்பட்டதாகவும் சிறுவன் 2 தடவை மறுத்துப்படிகள் அவரோட பிரச்சனைப்பட்டார். அப்போ அவர்களை தானே கேட்டிருக்கலாம். என்ன சும்மா ஒவ்வொரு பேரும் தேவையில்லாமல் குற்றத்தை சாட்டி அவைக்கு தாங்க பொறிது இருந்த பொறிதான்னு சொல்லி கடைசியில் இவ தான் உள்ள போயிருக்க போயிடும். என்ன இந்த மாதிரியான கதை பேசுகிறாங்க. இப்போ நானே இப்போ எங்கள் வீட்டை டார்ச்சர் பண்ணினோம்ட்டு நானே தண்டை போகிறேன் என்றால் ஒரு அண்ணான்ற இவங்க அதிர்ச்சியில் இருக்கிற குடும்பத்துக்கு இவை எப்படி வந்து போகிறாது, இப்படி பொலிசி அனுப்புறாது, இதெல்லாம் எங்களுக்கு சரியான மனவேதனையாக இருக்கு. என்ன ஆனால் நானே இப்போ வழக்கு போடுறேன். நான் முதலும் சொல்லியிருக்கின்றேன், நானே இப்படி தகவல் சொல்றவைக்கு எதிராக நான் வழக்கு போடலாம். என்ன எங்களை தொடர்ந்து இதைத்தான் அண்ணாக்கு செய்து இன்றைக்கு அண்ணா உயர் பெற்றிருக்கிறார். என்ன நீண்ட காலமான அவருக்கு மன அழுத்தத்தை கொடுத்து அவருடைய கௌரவத்தை மலர்ந்தடித்திருக்கிறோம். என்ன இதுதான் உண்மை. என்ன இன்றைக்காவே நியாயம் பேசலாம் ஒரு ஆள் வந்தா போல. என்ன மற்றது இன்னும் ஒரு செய்தி, அது உங்களுக்கு தெரியுமென்றது அந்த செய்தி எனக்கு ஞாபகம் இல்லை. புலனாய்வத்தின் பிரச்சனை ஒன்று புதுசாக ஒரு பேப்பரில் பார்த்துருந்தேன். அண்ணா தலையிலே அடிபட்டு சீரியஸாக இருந்த இடத்துல அவரை வச்சு தங்களுடைய குடும்பமும் பிள்ளைகளும் சாப்பாடு இருக்கிறார். அதாவது எல்லாம் ஒரு தேவையில்லாத கருத்து. ஒரு மனதாயமான உள்ள யாரும் ஒரு வெளியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டால் அதை காப்பாற்றி கொண்டு போய் அதை முதலுதவி கொடுத்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுன்றது அது ஒரு மனிதாபிமானம். அதே மனிதாபிமானத்தான் அவரும் செய்திருப்பார் என்றால் இங்கே சிவிகே சிவஞானமோ அவைகளுக்கு முந்தி நீண்ட காலமாக புலனாயம் அவர்கள் அண்ணோட பிணிப்புடைந்த ஆள். ஆனால் அவர் இதை பற்றி என்ன கதைக்கே இல்லை. இது வெளியில் உள்ளவங்க இதை கொடி விடுறாங்களுக்குள்ளையும் அவரையும். என்ன என்னுடைய சிஸ்டர் ஏதோ பேசினதாக அறிகின்றேன், அதை நான் அவையோட சிஸ்டரோடையும் கதைக்கே இல்லை. அவையால் அண்ணா இறந்த இதில் இப்போ இயல் அன்னைக்கு எதிராக டிசிக்னேஷனு கையெழுத்து வச்ச இந்த ஆதங்கத்தில் பேசியிருக்கலாம். அப்போ அதை வச்சுத்தான் இதை முடிவுக்கு வர்றதுன்றது ஒரு பிள்ளையான இது. இப்போ சகோதரனை தந்தையை இழந்தவர்கள் மனவேதனையில் மருத்துவமனையிலோ இல்லாட்டி இந்த மரண சடங்கிலோ மனவேதனையில் ஆதங்கத்தில் ஏதாவது கதைத்திருக்கலாம். அதை தூக்கி பிடித்து கொண்டு இவர்கள் அரசியல் செய்வதும் அதை தூக்கி பிடித்து கொண்டு வராமல் விடுவதும் ஒரு நாகரிகமான நல்ல விஷயம் இல்லை. இது ஒரு எதிர்காலத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்காது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அது ஒரு சாப்பாடு தீத்தின கதைகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய கதையா. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாங்கன்னா எங்கேயா இருந்தாங்கன்னா ஒருத்தர் அந்த சொந்தம் இல்லாத நர்ஸ் மேரே இந்த மாதிரியான வேலையை தான் செய்யணும். இன்றைக்கு எங்கட நாடுகளை பார்த்தால் ஒரு குடும்பம் செய்கிறத விட அந்த நர்ஸ் மேர் செய்கிறது அதை அப்படி படிப்பிச்சு வச்சிருக்கிறோம். என்ன இவ்வளவோ அர்ப்பணிப்புக்கு மேலே அதுவரை செய்துகள். அப்போ இது வழியெல்லாம் ஒரு பெரிய கதையாக வச்சு கொண்டு அரசியலுக்காண்டி இடையில கொண்டு நுழைக்காது. என்ன அவைக்கு இப்போ அவர் சொல்லவும் மாட்டார், புலனாயகம் சேனாதி எந்த பிள்ளைகள் இதை செய்தார்கள் என்று நான் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவர்களோட பயணித்து அதுக்காண்டி எல்லாரையும் தூக்கி அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லவும் தெரியல. எல்லாரும் கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் பழகினவர். சரி, புலனாயகம் தான் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட மாவீரர் நீண்டகால நண்பன், அரசியலில் உழவு அனுபவமாக எல்லாரும் வாழ்ந்த நீங்கள்
ஆனால் மாவையார் வெளியில போறதுக்கு கையெழுத்தேன்னு வச்சுனீங்க. நீங்கள் யாரும் அதில் மாவியை வெளியேற்றக்கூடாது யாரும் ஜீவிக்கு விஞ்ஞானம் சரி அவர் மூத்த தலைவர்கள் என்று சொல்றீங்க. யாரும் மாவியரை வெளியேற்ற வேண்டாம், அவர் இருக்கட்டும் கொஞ்ச நாள் இந்த அடுத்த மாநாடு வந்து சொல்ல இல்லை விளங்குது. அப்படிப்பட்ட நடக்காதவர்கள் மாவைக்கு எப்படி விசுவாசம் இருப்பார்கள் என்ற கேள்வி என்னிடம். அப்ப சிவிகே சிவஞானம் அவர்களுடைய பேட்டி உங்கள் அண்ணையை இழிவுபடுத்துவதாக இருப்பதாக நீங்க கருதுகின்றீர்களா? அது உண்மைதானே. குல்லாயத்தின் பிள்ளைகள் மரண படக்கையில் இருந்தவருக்கு சாப்பாடு வீழ்த்தது நன்றி கேட்ட மாதிரியான கதையாத்தான் நாங்கள் கருத முடியும். அவர்கள் வந்த வார்த்தை அதை தான் அவர் அப்படி கொடுத்ததாண்டி இப்போ இணையதளத்தில் வந்ததாக இவர் காட்டுறாங்க. மற்றது மரண சடங்குக்கு வீட்டை வந்தவர்களோடு சம்பந்தமாக நீங்கள் என்ன கருத்துக்களை வெளியிட்டாலும் ஆனால் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் அவர்களோடு முரண்பட்டதாக நாங்கள் அவதானிக்க முடியவில்லை. ஆனால் அதுவும் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களின் குடும்பத்தை மிகவும் தாழ்த்துவதாகவே இருக்கின்றது. சரி, இதுவரை நேரமும் நீங்கள் எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இறுதியாக தமிழரசு கட்சிக்கு அல்லது ஊடகங்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை ஊடகங்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை இறுதியாக சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த ஊடகங்களிலே நல்ல கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்த்த ஊடகங்களும் உண்டு. இந்த அரசியல் என்று சொல்லிக்கல என்ன நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்ற மாதிரி அதை பயன்படுத்தி இந்த ஊடகங்கள் பயன்படுத்தி கொண்ட வார்த்தைகள் முரண்பட்ட எழுத்துக்கள் இன்றைக்கு கட்சிகளுக்கிடையே பிரிவினையே உணர்ந்திருக்கிறது. அதை நான் நீண்ட காலமாக அவதானித்தேன். இந்த ஊடகங்கள் தங்களோட தர்மத்தை சரியாக செய்ய வேண்டும் என்றும் உள்ளதே உள்ளதென்று எழுத வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு நான் அண்ணாண்ட மரணத்துக்கு பிறகு வந்திருக்கிற ஒவ்வொரு செய்தியை பார்த்தால் இதை யாரோ ஒருவரை கொழுவி விட்டு கூத்து பார்க்குற மாதிரியான இதைத்தான் நான் பார்க்குறேன். என்ன இவர்கள் சொல்லலாம் சொல்லாமல் விடலாம் தமிழ் கட்சிக்கு உள்ளவர்கள் அவை தான் இதை செய்விக்கணும் என்றும் தெரியுது. ஆனால் இதுவிட எல்லாம் நிறுத்தப்பட்டு ஒரு தமிழரசு கட்சியை வளர்க்குறதுக்கு வழியை பாருங்கோ. இப்படி ஒரு ஆளை வச்சு அரசியல் மாவியை வச்சு அரசியல் செய்ய முடியாது என்றால் நான் மக்களோட நிறைய பேரோட கலந்தாலோசிச்சிருக்கிறேன். அவர்களோட கருத்தின்படி பார்த்தால் தமிழரசு கட்சியை பேசாத பேச்சா பேசி கொண்டிருக்கிறோம். என்ன அப்போ இனி மாவியரை வச்சு செய்தாலும் அது எவ்வளவு சாத்தியமாகும்ன்றது பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது. சரிங்க, கடைசியாக தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் சிவிகே சிவஞானம் அவர்களுக்கும் என்ன செய்தியை உங்கள் குடும்பத்தின் சார்பில் இறுதியாக சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த அரசியலாக்களுக்கு ஆலோசனை செல்லவோ இல்லாட்டி அவைகள் எப்படி நடக்க வேணுமென்றதுக்கு நாங்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே தெரியல. நாங்களும் ஒரு காலத்திலே அரசியல்வாதிகளாக இருந்து நாங்கள் போதாவிலே மாவியன்னர் இதில் கூடிய பங்காற்றி இருக்கிறார், தலைமையாக வைத்திருக்கிறார் என்றதில் மாவை சேனாதிராஜாவின் நோக்கத்தை இட்டவரைக்கும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. என்னதான் கஷ்டம் வந்தாலும் கடிஞ்சு பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லை. ஆனால் அதை கூட விமர்சனமாக சிலவர் எழுதியிருக்கிறோம். அவரால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அதில் வாசித்தேன் நான். என்ன அப்போ தாங்கள் செய்த குற்றங்களையும் இதுவரையும் சரிப்படுத்துறதுக்கான தகவலாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீதரனை அன்னர் கடைசி காலத்தில் இந்த தன்னுடைய இதை நீ தலைமையேற்று பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கடிதம் எழுதப்பட்டதாகவும் அறிகிறேன். அப்போ அண்ணா என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் ஸ்ரீதரன் சுமந்திரன் அவர்களுடைய தேர்தலில் ஸ்ரீதரன் பெற்றபடியா அவர் தான் தலைவர் என்ற இதில் பூதாவில் மாவை சேனாதிராஜா அவருக்கு இதை வழங்கி இருக்கலாம். நானும் அதை ஆதரிக்கிறார். இனி சுமந்திரன் இப்படியான கருத்துக்கள் படுமோசமான கருத்துக்களை இதுவரைக்கும் மாவியனை பற்றி அவர் வெளிப்படுத்தவில்லை. அவருக்கு ஒரு நாகரிகம் தெரிஞ்ச வேண்டிய இப்போ இவர் தான் சிவிகே சிவஞானம் தான் இந்த மாதிரியான கருத்துக்களையும் அவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் வழக்க போடுறார். இதோட சுமந்திரனின் சொல்லித்தான் இந்த பேனர் கட்டினதுக்கு வழக்கு போட்டிருக்கலாம். ஜெயந்தன் தான் வந்திருப்பார் நினைக்கிறாரோ சட்டத்தரணியோட வந்திருந்தான் போலீஸ் சொன்னது. ஆகையால் இந்த போலீஸை காட்டுறது நீதிமன்றம் காட்டி நீங்கள் தமிழ் மக்களை அடிமைய வைக்க முடியாது. மக்கள் எழுந்தால் நீங்களும் இருக்க முடியாது. கட்சியை பழைய நிலைக்கு கொண்டு வர நீங்கள் ஒற்றுமையாக சுமந்திரன் ஸ்ரீதரன் டிவிகே எல்லாரும் ஒரு மேசையில இருந்து பேசுங்கோ. இந்த வழக்குகளை திருப்பி எடுங்க. இதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன்.
திருப்பி எடுத்து நீங்கள் அந்த கட்சியை வளர்த்து இந்த அடுத்த தேர்தலில் இந்த கட்சி இந்த மாகாண சபை தேர்தலையும் இந்த தேர்தலில் நீங்கள் முன்னிடம் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆகையால் மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பார்கள். நீங்கள் உங்களுடைய கட்சியை புனரமைத்து ஒரு ஒழுங்கான முறையில் நீதியான முறையில் வெளியில் போட்டவர்களை உள்வாங்கி பொது மன்னிப்பு கொடுக்குற மாதிரி அவை குற்றம் செய்தாரும் செய்யலைன்றதே இல்லை. அவைகளை எல்லாரையும் எடுத்து எல்லாத்துக்கும் வெளியில் போடுறது. இப்போ பேனர் கட்டினதுக்கு இங்கெல்லாம் ஜாயின் பண்ணி கொண்டு வந்து சிறிதரனையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். சரியல்ல? அப்போ இது எல்லாம் ஊக அடிப்படையில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறதும் நீங்கள் நினைச்ச வாட்டுக்கு கதைக்கிறதும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறீர்கள். அப்போ அதுக்கேற்ற முறையில் ஒரு நாகரிகமாக நடந்து நாகரிகமான முறையில் இந்த கட்சியை கட்டி எழுப்ப வேண்டும்ன்றது தான் என்னுடைய ஆசை. எங்கள் குடும்பத்தின் சார்பிலையும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் இடையூறு விளைவித்து எங்களுக்கு உளவியல் இதை கொடுக்குறதா இருந்தால் நான் திரும்ப சொல்கிறேன், நானே வழக்கு போடுவேன் நேரில் நீதிமன்றத்தில். அதுதான் நான் கடைசியாக சொல்ல வேண்டிய செய்தி தமிழரசு கட்சியை நண்பர்கள். இதுவரை நேரமும் மாவை சேனாதிராயா அவர்களின் தம்பி மாவை தங்கராசா அவர்கள் எம்மோடு கலந்து மாவை சேனாதிராயா அவர்களின் குடும்பம் பற்றிய மரணச்சடங்குக்கு பின்னரான குடும்பத்தின் உணர்வுகள், தமிழரசு கட்சியின் நிலைப்பாடுகள், இரண்டு தரப்புக்கும் இடையில் இருக்கின்ற மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்பாக சரியான விளக்கங்களை அளித்திருக்கின்றார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாவை தங்கராசா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தமிழரின் அரசியல் குரல் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாவை தங்கராசா அவர்களுக்கு எமது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுவோமாக. தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம். இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும். இவ்தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அதேவேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள். அப்பொழுது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும். எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ். சசிகரன்.